நான் யூசுவலா ரெட் சாஸ் பாஸ்தா இந்த மெத்தட்ல தான் செய்வேன். ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். நான் இன்னைக்கு பென்னே பாஸ்தா எடுத்துருக்கேன். யூ கேன் மேக் இட் வித் எனி டைப் ஆஃப் பாஸ்தா. பாஸ்தாவ பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஸ் மேக் பண்ணுறதுக்கு 3 பழுத்த தக்காளி, 3 காஞ்ச மிளகாவ பாயில் பண்ணிட்டு, தக்காளியோட ஸ்கின்ன பீல் பண்ணிட்டு, ஆற வச்சு நல்லா அரைச்சுக்க போறோம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், பட்டர் ஆட் பண்ணிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 80 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனுக்கு பதில் கார்ன் ஆர் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அண்ட் உப்பு ஆட் பண்ணி சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிவிட்டு ½ கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவையும் ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி இறக்குனா சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஹெர்ப்ஸ், ஆரிகானோ, சீஸ் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி சீஸ் மேலே ஆட் பண்ணி தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.